ஓம் சாந்தி. 1/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். பாபா நமக்கு முரளி சொல்றாங்க. நம்ம இறை மாணவர்கள் பாபா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம். ஆசிரியராகி பாடம் எடுப்பவர் நம்முடைய சிவத்தந்தை பிரம்மா உடல்ல அவதரித்து நமக்காக பாடம் எடுக்கிறாரு. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள், எல்லையற்ற தந்தை நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்க முடியாது. பாபா சொல்றார் நமக்கு, நீங்க போய் நிரூபிச்சு சொல்லுங்க எல்லார்ட்டையும். எல்லையற்ற தந்தையை தான் நமக்கு தந்தையாகவும் வந்திருக்கிறாரு, ஆசிரியராகவும் வந்திருக்கிறாரு, சத்குருவாகவும் வந்திருக்கிறாரு. ஒரே ஆள் தான் 3 ரோல் பிளே பண்றாரு நமக்கு. இப்போ அவர் எங்கேயும் வியாபிச்சிருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காருன்னா அப்புறம் எப்படியும் நமக்கு பாடம் எடுக்க முடியும். அதனால சொல்றாரு, நான் சர்வவியாபி கிடையாது சொல்லி எல்லாருக்கும் நிரூபிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளுடைய நடத்தையின் மூலமா தான் அவருக்கு நிரூபிச்சு காட்ட முடியும். நம்மளை தயாராக்கி இருக்கிறவர் யாரு, நமக்கு ஆசிரியரா பாடம் எடுத்துட்டு இருக்கிறவர் யாரு, இதெல்லாம் நம்மளால புரிய வைக்கணும், நிரூபிச்சு கூறணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: இச்சமயம் உலகத்தில் அதிகமான துக்கம் ஏன் உள்ளது சொல்லி பாபா கேக்குறாங்க. துக்கத்திற்கான காரணம் கூறவும் சொல்லி பாபா கேக்குறாங்க. பதில்: பாபா சொல்றாரு, முழு உலகத்தின் மீதும் ராகுவனுடைய தசா உள்ளது. முழு உலகத்துல ஏன் துக்கம் அதிகமா இருக்குன்னா ராகு தசா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த காரணத்தினால்தான் துக்கம் உள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க. விருட்சபதி பாபா எப்போது வருகிறாரோ அப்போது அனைவர் மீதும் பிரகஸ்பதி தசா அமர்கின்றது. எப்ப குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உண்மையான குருவே கடவுள் தான், சிவபிதா பரம்பிதா பரமாத்மா தான். அவர் வராரு. அவர் எப்ப அவரோட பார்வை நம்ம மேல படுதோ அப்பதான் நமக்கு பிரகஸ்பதி தசா அமர்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. சத்யுக திரேதாவில பிரகஸ்பதி தசா உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அங்க ராவணனே இருக்காது, ராவணனின் பெயர் அடையாளமே அங்க இருக்காது, அங்க 5 விகாரங்களே இருக்காது. அதுதான் ராகு தசை. அதனால அங்கே துக்கம் இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் அங்க சத்யுகம் திரேதாவில துக்கம் என்பதே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்திருக்கிறார் சுகதாமத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. இப்ப பாபா வந்திருக்கிறார் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக, மீண்டும் நம்ம சத்யுகம் திரேதாயுகத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக வந்திருக்கார் பாபா. அதில் துக்கம் இருக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எப்படி துக்கம் இருக்குது அந்த மாதிரி அங்க துக்கமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து சொல்லி புரிய வைக்கின்றார். பாபா டெய்லி சொல்றாரு, ஆன்மீக குழந்தைகள், அவருடைய ஆத்மாக்கள் எல்லாரும் அவருடைய குழந்தைகள். ஆன்மீக தந்தை அமர்ந்து நமக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஏனெனில் குழந்தைகள் அனைவரும் இதை அறிவார்கள். ஏன்னா நமக்கே தெரியும், நாம் ஆத்மாக்கள் நம்முடைய வீட்டிலிருந்து நாம் மிகவும் தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். இந்த சரீரத்தில் பிரவேசமாகிறோம் நமது பாகத்தை நடிப்பதற்காக. இது எல்லாமே நமக்கே தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்முடைய வீட்டுல இருந்து நம்ம தூரத்துல இருந்து வந்தோம், ரொம்ப நாள் ஆச்சு. சரீரத்துல பிரவேசமாயி இந்த பாகத்தை நடிக்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாகத்தை ஆத்மா தான் நடிக்கின்றது. அப்ப அவங்கவுங்க பார்ட்ட ஆத்மா தான் நடிக்குது சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஆத்மா என்ன ரோல் நடிக்கணுமோ அந்த ரோலை அந்த ஆத்மா நடிச்சிட்டு இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே குழந்தைகள் தங்களை ஆத்மா என உணர்ந்து பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறார்கள். இங்க பாபா கிட்ட வந்தவங்க எல்லாம், மதுபன்ல வரவங்க, கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஆத்மான்னு உணர்ந்து பாபாவோட நினைவுல அமர்ந்திருக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் பாபா சொல்லியிருக்கிறார், நினைவினால் குழந்தைகளாகி உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து சாம்பலாகும் சொல்லி சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்க வந்தவங்க எல்லாம் என்னோட நினைவுல உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவரை நினைச்சோன்னா நம்ம பல பிறவிகளோட பாவம் எரிந்து சாம்பலாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதை யோகம் என சொல்லக்கூடாது. இதை யோகாலாம் சொல்லாதீங்க, யோகா பண்றேன் அதெல்லாம் சொல்லாதீங்க, இது யோகா கிடையாது, அன்பா நினைவு செய்யறது சொல்லி பாபா சொல்றாரு. யோகத்தை சன்னியாசிகளும் கற்பிக்கின்றனர். அந்த சன்னியாசிகள் கூட ஹட யோகம்லாம் கற்பிக்கிறாங்க இல்லையா. மாணவர்களுக்கு ஆசிரியர் மீது யோகம் உள்ளது. நிறைய மாணவர்கள் கூட ஆசிரியரை நினைச்சிட்டே இருப்பாங்க. தொடர்பு உள்ளது, யோகம் உள்ளது. குழந்தைகளுக்கு தந்தை மீது யோகம் உள்ளது. நிறைய குழந்தைகள் அவங்க அப்பாவை கூட நினைச்சிட்டு இருப்பாங்க. இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா, அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் திருவிழா சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இப்போதைக்கு ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப காலம் கழிச்சு மீட் பண்றாங்க, சந்திக்கிறாங்க. அப்ப அது திருவிழான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது மேலா திருவிழா சொல்றாரு. இது கல்யாணக்காரி சந்திப்பு, இது நன்மையான சந்திப்பு, இது நல்லதுக்காக தான் நம்ம இப்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற எல்லாமே தீமை செய்பவை, மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தீமை செய்பவை சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மை இல்லாத உலகம் இல்லையா,
இப்ப உலகமே எப்படி இருக்குது? தூய்மை இல்லாம இருக்குது இல்லையா? சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் கண்காட்சி அல்லது மியூசியத்தில் சொல்லி புரிய வைக்கும்போது ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி அறிமுகம் கொடுப்பது சரியானது சொல்லி சொல்றாரு. இப்ப கண்காட்சி மியூசியத்துலாம் வராங்களாம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆத்மாவுடைய அறிமுகம் மற்றும் பரமாத்மாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான் சரியானது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள். எல்லாருமே உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் குழந்தைகள். அவங்க வந்து ஒரு தந்தையினுடைய குழந்தைகள், பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தைகள். அவர் பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்தில் வசிப்பவர். எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய லௌகீக தந்தையை பரமபிதா என சொல்வதில்லை. யாருமே நம்ம வந்து நம்ம அப்பாவை சொல்லியிருக்கிறோமா பரமபிதான்னு? சொன்னது கிடையாது. அப்புறம் ஏன் இந்த கோயில்ல சர்ச்சில் எல்லாம் பரமபிதா அப்படிதானே சொல்றாங்க? அப்ப வந்து கடவுளை தானே அது குறிக்குது. பரமபிதானா பரம தந்தை. அப்ப அந்த தந்தை யாரு? பாபா சொல்றாரு, பரம்பிதாவை துக்கத்தில் தான் நினைவு செய்கிறார்கள். அப்ப எல்லாருமே அந்த பரம தந்தைய எப்ப வந்து நினைவு செய்யறாங்க? துக்கத்துலதான் நினைவு செய்யறாங்க. ஹே பரம்பிதா பரமாத்மா, பரம ஆத்மா வசிப்பது பரந்தாமத்தில் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க பரமாத்மா எங்க இருக்கிறாரு? பரந்தாமத்துல இருக்கிறாரு. அதனாலதான் இயேசு கூட சொன்னாரு, பரந்தாமத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவர் எங்க இருக்கிறாரு? பரந்தாமத்தில் தானே இருக்காரு. இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். சர்வ வியாபி அவர் கிடையாதுன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் பாபா இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போது நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் சொல்லி புரிய வைக்கிறீர்கள் என்றால் 2 தந்தையர் உள்ளனர் என்று சொன்னால் மட்டும் போதாது. இப்ப நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் சொல்லும் போது, உங்களுக்கு 2 தந்தை இருக்கிறாங்க. உடலுக்கான தந்தை, இன்னொருத்தவர் ஆத்மா. நீங்க நெற்றிபுரத்துல இருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கிற சக்தி. நீங்க வந்து ஆத்மா. உங்களுடைய அப்பா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி புரிய வச்சா மட்டும் போதாது. அவர் தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு என்பதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அது நம்மளுடைய அப்பா. அவர் நமக்கு அப்பா மட்டும் கிடையாது, அவர் நமக்கு ஆசிரியராகவும் இருக்கிறாருன்றத சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் அனைவரும் சகோதரர்கள். அவர் ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஆவார் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆத்மாக்கள் எல்லாருமே சகோதரர்கள், ஒரு தந்தையினுடைய குழந்தைகள்னா அப்ப எல்லாருமே சகோதரர்கள் ஆயிரும். அவர் வந்து ஆத்மாக்கள் எல்லாருக்குமே தந்தை ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவான் ஆகிய தந்தையை நினைவு செய்கிறார்கள். பக்தியில கூட நம்ம கடவுளை தான் கும்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா? எந்த ரூபத்துல இருக்காருன்னு தெரியாம வேற ரூபத்துல தந்தையை தான் எல்லாருமே நினைவு செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் பகவானிடமிருந்து பக்திக்கான பலன் கிடைக்கிறது. பக்தி செய்யதான் பகவானிடமிருந்து அந்த பலன் கிடைக்குது சொல்லி சொல்றாரு. அதாவது தந்தையிடமிருந்து குழந்தைகள் ஆஸ்தி பெறுகிறார்கள். அந்த பலன் வேற எதுவும் கிடையாது. கடவுள் நம்மளுடைய அப்பா. அந்த அப்பாட்ட இருக்கு நம்ம ஆஸ்தி அடையிறோம். அவரை பக்தி செஞ்சு கடைசியில பக்தி பண்ணி கடைசியில தான் புரியுது அவர் நம்மளுடைய அப்பா அப்படின்னுட்டு. அப்ப அப்பாட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் பக்தியின் பலனை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். பகவான் வந்துட்டாரு, வந்து பக்தியோட பலனை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன தருகிறார்? என்ன நமக்கு தராரு? கிஃப்டே எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன கிஃப்ட்? உலகின் எஜமானராக ஆக்குகின்றார். பாருங்க, உலகத்தினுடைய எஜமானராகவே நம்மளை ஆக்குறாரு சொல்லி பாபா சொல்றார். நீங்கள் தந்தை என்பதை மட்டும் உறுதிப்படுத்தினால் போதாது. அவர் தந்தையாகவும் இருக்கிறார் என்றால் கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியராகவும் உள்ளார் மற்றும் சத்குருவாகவும் உள்ளார். இந்த 3மா நமக்கு இப்ப வந்திருக்கிறாருன்றத நீங்க சொல்லி புரிய வைக்கணும் சொல்லி பாபா சொல்றாரு. இது போல சொல்லி புரிய வைப்பீர்களானால் சர்வ வியாபி என்ற சிந்தனை விட்டு போய்விடும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம ஒழுங்கா சொல்லி, அவர் இப்ப வந்து தந்தையாவும் வந்திருக்கிறாரு, ஆசிரியராகவும் பாடம் எடுக்கிறாரு, சத்குருவா வந்து கூடவே அழிச்சிட்டு போகாரு, நல்ல வழி காட்டுறாரு. இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் வச்சு அவருக்கு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாதான் அந்த சர்வ வியாபின்ற ஞானமே விட்டு போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அது தவறு. சர்வ வியாபின்றது தவறு. அந்த சிந்தனை விட்டு போயிடும் சொல்லி சொல்றாரு. இதனை சேர்த்து கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பயுமே சொல்லும் போது 2 தந்தையர் இருக்கிறாங்கன்னு சொல்றது கூடவே அவரு நமக்கு என்னென்ன ரோல் பிளே பண்றாரு, தந்தை, ஆசிரியர், சத்குரு, இதையும் சேர்த்து சொல்லுங்கன்றதை இன்னைக்கு பாபா வந்து ஊர்ஜிதப்படுத்திருக்கிறாரு. பாபா ஞான கடல் ஆவார். அவர் வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார். பாபா ஞான கடலா இருக்கிறாரு, ஞானத்துல கடலா இருக்காரு. அவருக்கு அத்துப்படி உலக ஞானம், அண்ட சராசரங்கள்ல என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் எல்லாத்துலயும் அவர் அத்துப்படி. அவர் வந்து நமக்கு இப்ப டீச்சர் ஆகி ராஜயோகம் கற்பிக்கின்றார். சொல்லுங்கள், அவர் கல்வி கற்றுத்தரும் ஆசிரியராகவும் இருக்கிறார் எனும் போது அவர் எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும் சொல்லி கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எங்கும் நிறைஞ்சிருந்தா அப்புறம் எப்படி அவர் ஆசிரியரா டீச் பண்ணுவாரு சொல்லி கேக்குறாரு. ஆசிரியர் நிச்சயமாக தனியானவர். ஆசிரியர்ன்றவங்க தனியா ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? ஆசிரியரும் மாணவரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா?
அப்ப வந்து சர்வ வியாபி, எனக்குள்ளேயும் ஆசிரியர் இருக்கிறாரு, உனக்குள்ளேயும் ஆசிரியர் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஆசிரியரா இருக்கும்போது அவர் நிச்சயமா தனியானவர் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாணவரும் தனிதான். ஆசிரியர் தனி, மாணவர் தனி. எப்படி தந்தை தனியாக, குழந்தை தனியாக இருக்கிறார்களோ அது போல சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீ நானும் ஒண்ணு, உனக்குள்ள இருக்கிறாரு, நீயும் கடவுள் நானும் கடவுள். இந்த ஞானம், இந்த தவறான சிந்தனை வந்து விட்டு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த தனித்தனியா எல்லாருமே தனித்தனின்றத புரிய வைங்கன்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்கின்றனர். இப்ப ஆத்மாக்கள் எல்லாருமே கடைசி காலத்துல அவங்க கஷ்டப்படுற நேரத்துல தந்தையை நினைவு செய்யறாங்க, கடவுளை தான் நினைவு செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவருக்கு மகிமையும் செய்கின்றனர். கடவுளுக்கு மகிமையும் செய்யறாங்க. பாபா தான் மனித சிருஷ்டியின் விதை வடிவம் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் மனித சிருஷ்டியினுடைய விதை வடிவமே, விதையே அவர் தான். அவர் வந்து நமக்கு மனித சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். அவர் தான் இப்ப இறங்கி வந்துட்டாரு, எல்லா உண்மையும் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை சொல்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். பாபா வந்துட்டார், இப்ப சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறார். நாம் சொர்க்கவாசி ஆகிறோம் சொல்லி பாபா சொல்றாங்க. அத்துடன் இதையும் புரிய வைக்கிறார். அதாவது ஒவ்வொருவருக்கும் 2 தந்தையர் உள்ளனர். லௌகீக தந்தை பாலனை செய்தார், பிறகு படிப்பதற்காக ஆசிரியரிடம் செல்ல வேண்டியுள்ளது. பிறகு 60 ஆண்டுகளுக்கு பின் வானப்பிரஸ்த நிலைக்கு, முற்றிலும் பற்றற்ற வைராக்கிய நிலை போவதற்காக குருவிடம் செல்ல வேண்டியுள்ளது. இது சாதாரணமா லௌகீகத்துல நடக்கும். தந்தை வேறு, ஆசிரியர் வேறு, சத்குரு வேறுவா. நம்ம குருவை செலக்ட் பண்றவங்களும் வெவ்வேறு இடத்துக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் தந்தை, ஆசிரியர், குரு தனித்தனியாக உள்ளனர். இந்த எல்லையற்ற தந்தையோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக உள்ளார், ஞான கடலாக உள்ளார், மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கிறார். பாபா இப்ப அவருடைய மகிமையை சொல்றாரு, நமக்கு புரிய வைக்கிறார். அவர் தந்தையாகவும் இருக்கிறாரு, ஞான கடலராகவும் இருக்கிறாரு, மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கிறார், சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கிறார். எப்பயுமே அவர் உயிரோட்டமா ஆனந்த சுரூபமா இருக்கிறாரு, சத்தியமானவரா இருக்கிறாரு, சுகத்தின் கடலாக இருக்கிறாரு, சாந்தியின் கடலாகவும் இருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. அவருடைய மகிமையை ஆரம்பித்து வையுங்கள். நீங்க போய் சொல்லுங்க. அப்புறம் உங்களை விட்டா என்னை பத்தி யாரு சொல்லுவாங்க உலகத்துக்கு? நீங்க போய் என்னுடைய மகிமையை ஆரம்பித்து வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் உலகத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகம் உள்ளன இல்லையா? ஏன்னா உலகத்துல வெவ்வேறு கருத்துகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி கருத்துக்கள், அதுல கருத்து வேறுபாடுகள் வேற அதிகமா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. சர்வ வியாபியாக இருந்தால் பிறகு ஆசிரியராகி கற்றுத்தருவது எவ்வாறு சொல்லி பாபா கேக்குறாரு. சர்வ வியாபியா எங்குமே நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா நீயும் ஆசிரியர் நானும் ஆசிரியர்னா அப்புறம் யார்தான் உங்களுக்கு கத்து கொடுக்கறது சொல்லி பாபா கேக்குறாரு. யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, பெரியவங்க நம்ம கத்து தருவாங்க இல்லையா ஆசிரியரா இருந்து. அப்ப அவர் தானே அந்த கடவுள், அவர் எப்படி எல்லாருக்குள்ளரையும் இருக்க முடியும் சொல்லி கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு சத்குருவாகவும் இருக்கிறார், அனைவருக்கும் வழிகாட்டியாகி அழைத்து செல்கிறார். பிறகு நமக்கு சத்குருவாவும் வந்து உண்மையான வழியை காட்டி பரந்தாம நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே நம்மள வழிகாட்டி கூட்டிட்டு போறார், அழைத்து செல்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. போதனை அளிக்கிறார், நமக்கு போதனை கூட அளிக்கிறார் இல்லையா? அவர் சொல்றதானே எல்லா ஆத்மாக்களும் கேட்கறாங்க. போதனை அளிக்கிறவர் கூட அவர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நினைவு செய்ய கற்று தருகின்றார். எப்படி அவரை நினைக்கணும்னு சொல்லி கூட அவர் வந்து ட்ரில் எல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுத்து நமக்கு கத்து கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம 5000 வருஷமா அவரை பிரிஞ்சு வந்து மறந்து போயிட்டோம். அதனால அவர் வந்து ஆத்ம உணர்வுல வந்து திரும்ப அவரை நினைக்கிறதுக்கு கூட பயிற்சி கற்றுலாம் தருகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்தின் புராதன ராஜரோகமும் பாடப்பட்டுள்ளது, ராஜயோகம் கூட பாடப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. பழையதிலும் மிக பழமையானது சங்கம யுகம். ரொம்ப பழசு சங்கம யுகம்னு சொல்லி பாபா சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப பழமையானது சங்கம யுகம், அதுல கற்றுக் கொடுத்ததுதான் பழமையான ராஜயோகம் சொல்லி பாபா சொல்றாரு. புதிய மற்றும் பழைய உலகத்திற்கு இடைப்பட்டது பாபா சொல்றாரு. இந்த கலியுகம் பழைய உலகம் மற்றும் புதிய உலகம் சத்தியுகம், இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட யுகம் தான் சங்கம யுகம் சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாபா வந்து தம்முடையவர்களாக நம்மை ஆக்கி கொண்டிருந்தார். இப்பதான் நமக்கு தெரியுது, இந்த டிராமா ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் பாபா நம்மள அவருடையவரா ஆக்கியிருந்தாருன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் நம்முடைய ஆசிரியர் சத்குருவாகவும் ஆனார். அவர் நம்முடைய தந்தையாக மட்டுமின்றி ஞான கடலாக, அதாவது ஆசிரியராகவும் உள்ளார் சொல்லி பாபா சொல்றாங்க. நமக்கு கல்வி கற்று தருகின்றார். இப்பதானே அவர் எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். நம்ம இது வரைக்கும் எதுவுமே தெரியாம இருந்தோம். ஆத்மானா யாரு, ஆத்மா எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாம இருந்தோம். எல்லாத்தையும் பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார்.
ஏனெனில் விதை வடிவமாகவும் விருட்சபதியாகவும் இருக்கிறார். விதைக்கு தானே ஞானம் தெரியும். இப்போ விதை மாங்காய் மரம் இருக்குன்னா அந்த மாங்காய் விதைக்கு விதைக்கு தான் தெரியும் அதில் எந்த மாதிரி பழம் பழுக்கும்ன்றதெல்லாம். அதே மாதிரி பாபா நமக்கு விதை வடிவமாக இருக்கிறாரு. விதை வடிவமாக இருந்து நம்ம மனித சிருஷ்டி எப்படி உருவாச்சு எல்லா விஷயமும் அவருக்கு தான் தெரியும். விருட்சபதியாகவும் இந்த கல்ப விருட்ச மரத்தினுடைய விருட்சபதியாகவும் இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் எப்போது பாரதத்தில் வருகிறாரோ அப்போது பாரதத்தில் பிரகஸ்பதி தசை அமர்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப கடவுளே எப்போ பாரதத்துல அவதரிக்கிறாரோ அப்போது இந்த பாரதத்துக்கே என்ன ஆயிடுது, குரு திசை உருவாகிறது, பிரகஸ்பதி தசா அமர்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நல்ல காலம் பிறந்துருச்சு. பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் அனைவரும் சதா சுகமான தேவி தேவதைகளாக உள்ளனர். சொர்க்கத்துல பாருங்க எப்பவுமே சதா சுகமா இருப்பாங்க. அப்பப்ப சுகம், ஒரு நாள் சுகம் ஒரு நாள் துக்கம் அப்படிலாம் இருக்காது. சதா சுகமா தேவி தேவதைகளா இருக்கிறாங்க. பிறகு எப்போது உலகம் தமோ பிரதானம் ஆகிறதோ அப்போது அனைவர் மீதும் ராகுவின் தசா அமர்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எப்போ உலகம் வந்தது ரஜோ கூட நல்லாதான் இருக்கு சொல்றாரு பாபா. தமோ பிரதானமா எப்ப ஆகுதோ அப்பதான் எல்லார் மீதும் ராகுவினுடைய தசை அமர்கின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. விருட்சப்பதியை கல்ப மரத்தின் விதையானவர் அவர்தான் விருட்சப்பதி. அந்த விருட்சத்தினுடைய பதி அவரு தான் அவரை யாருமே அறிந்திருக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த கல்ப மரத்தினோட விதை வடிவமானவர் கடவுள். அவர்தான் சிவபிதா பரமாத்மா. அவரை யாருக்குமே தெரியல சொல்லி பாபா சொல்றாரு. அறிந்து கொள்ளவில்லைனில் பிறகு ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? பாபா கேட்கிறாரு பாருங்க. என்னை யாருன்னே தெரிஞ்சுக்கல, கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும்? நீங்க மாட்டுக்கும் யாரையோ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆஸ்தி கிடைக்கும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. நீங்கள் இங்கே அமரும் போது அசரீரியாகி அமர்ந்திருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க வரீங்கல்ல, இங்க நீங்க பாடம் கேட்கும் போது, பாபா பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது நீங்க ஆத்ம உணர்வுல உட்காருங்க. அந்த சரீரம் நான் இல்ல, சரீரமற்ற ஆத்மா என்ற உணர்வுல அசரீரியாகி அமர்ந்திருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானம் கிடைத்துள்ளது. ஆத்மா தனி, வீடு தனி. இப்ப நமக்கு இந்த ஞானம் கிடைச்சிச்சுல, நம்ம ஆத்மா தனி, நம்மளுடைய வீடு பரந்தாமம் அது தனிதான். 5 தத்துவங்களின் உருவம் இந்த சரீரம் கூட உருவாகின்றது. இந்த 5 தத்துவங்களால் ஆன இந்த சரீரம் இது கூட இங்கேதான் உருவாகுது, இங்கே அழிஞ்சு போயிடுது. அதில் ஆத்மா பிரவேசமாகின்றது. இந்த ஆத்மா இந்த உடல்ல பிரவேசமாகி நடிக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருடைய பாகமும் நாடகத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாபா சொல்றாரு, அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க கரெக்டா நடிச்சிட்டு இருக்காங்க. டிராமா படி எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் முக்கிய விஷயமே இதை புரிய வைக்க வேண்டும். பாபா மிக மேலான தந்தை. முக்கியமான விஷயமே நீங்க இதை ஃபர்ஸ்ட் சொல்லி புரிய வைக்கணும். கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் மிக மேலான சுப்ரீம் தந்தை. அவரு மிக மேலான ஆசிரியர். லௌகீக தந்தை ஆசிரியர் குருவின் ஒப்பீடு பற்றி சொல்வதன் மூலம் உடனே புரிந்து கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க சாதாரண லௌகீக தந்தை, அவர்கிட்ட எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கும். ஆசிரியர் எல்லைக்குட்பட்ட அந்த பாடம் சொல்லி தருவாங்க. குரு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த என்னவோ அந்த வழிகாட்டுவாங்க. சாதாரண நமக்கு லௌகீகத்துல என்ன சொல்லி தரணுமோ அதை சொல்லி தருவாங்க. வாழ்க்கை பாடம் அதை சொல்லி தருவாங்க. ஆனா நம்ம அப்பா இப்ப வந்துட்டார் கடவுள். அவரு அதிமேலான தந்தை, அதிமேலான ஆசிரியர், எல்லாரை விட உயர்ந்தவர். அவரு உயர்ந்த சத்குரு. அவரு இதெல்லாம் நீங்க சொல்லி புரிய வைக்கும் போது உங்களை யாருமே வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க. நீங்க கடவுளுடைய அறிமுகம் கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்களின் தந்தையிடம் முழு ஞானமும் உள்ளது. இப்ப பாருங்க, மனித சிருஷ்டி மரத்தினுடைய ஆத்மாக்களின் தந்தை விதை ரூபமா இருக்காரு. அவர்கிட்ட முழு ஞானமுமே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இது சிறப்பாகும் சொல்றார் பாபா. அவரே நமக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கின்றார். அவரு தான் நமக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சது அது எல்லாமே ரகசியம். முதல் இடைக்கடை எல்லா ரகசியத்தையும் நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க. முன்பு ரிஷி முனி முதலானோர் சொல்லி வந்தார்கள். முன்னாடிலாம் ரிஷி முனிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றி எங்களுக்கு தெரியாது. நேத்தின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க இல்லையா. உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது. அவங்க உண்மையை ஒத்துட்டாங்க. ஏனெனில் அச்சமயம் அவர்கள் சதோ நிலையில் இருந்தார்கள். அந்த டைம்ல அவங்க சதோ நிலையில் இருந்ததுனால அவங்க உண்மையை பேசினாங்க. பாபா சொல்றாரு, ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவில் வரத்தான் செய்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி ஆயிடும். அது மாதிரிதான் இங்கேயும் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோல எல்லாமே வரத்தான் செய்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. புதியதுல இருந்து நிச்சயம் பழையதாக ஆகத்தான் செய்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு.
புதுசா இருந்துச்சுன்னா அந்த பொருள் எப்பயும் கண்டிப்பா வந்து பழசாதான் ஆயிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆயுள் பற்றி தெரியும். இதன் ஆயுள் எவ்வளவு என்பதை மனிதர்கள் மறந்து விட்டுள்ளனர். நமக்கு தெரியும் இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆயுள் வந்து 5000 வருடத்தினுடையது. இதனோட ஆயுள் மனுஷங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் முதலியவற்றை எல்லாம் பக்தி மார்க்கத்திற்காக உருவாக்குகின்றனர். இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா நிறைய, அதெல்லாம் பக்தி மார்க்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. அது எல்லாருமே மனிதர்கள் தான் எழுதுனது. ஒவ்வொருத்தவங்களும் மனிதர்கள் தான் எழுதுனது. அநேக பொய்களை எழுதி விட்டிருக்கிறார்கள். அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த மாவுல உப்பு கலந்த மாதிரி தான், உண்மை எங்கேயோ அங்கங்க இருக்கும். அநேக பொய்களை எழுதி விட்டிருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருடைய தந்தையோ ஒருவர் தான். பாபா சொல்றாரு பாருங்க, உலகம் முழுவதும் உள்ள ஆத்மாக்களுக்கு தந்தை ஒருத்தவர் தான். ஒன்றே குலம் என்று பாடும், ஒருவனே தேவன் என்று போட்டோம் பாடல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப ஒரே ஒரு கடவுள் தான். சத்கதி அளிப்பவர் ஒருவர் தான். எல்லாருக்குமே சத்கதி கொடுக்க கூடியவரும் ஒருவர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. குருக்கள் அநேகர் உள்ளனர். ஆனா குருக்கள் பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்கதி சத்கதி அளிக்கும் சத்குரு ஒருவர் தான் உள்ளார் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நல்ல கதி அளிக்கக்கூடியவங்க, நல்ல பாதையை நம்ம காட்டி ஒழுங்கான பாதைக்கு நம்மளை திருப்பக்கூடியவங்க ஒரே ஒருத்தர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. சத்கதி எப்படி ஏற்படுகின்றது என்பதும் உங்களது புத்தியில் உள்ளது. பாபா சொல்றாரு, இப்போ சத்தியமான கதி எப்படி நமக்கு ஏற்படும் என்பது உங்களது புத்தியில் இப்போது இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம ஸ்ரீமத் படி நடந்து பகவானுடைய வழிபடி நடந்தாதான் நமக்கு சத்கதி ஏற்படும்ன்றது நமக்கு இப்ப தெரியும் இல்லையா. அதை பாபா சொல்றாரு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் சத்கதி எனப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சத்கதின்றது வேற எதுவும் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் அது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அந்த தர்மத்தை உருவாக்கியவரே சத்குரு தான், சிவபகவான் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே கொஞ்சம் மனிதர்களே உள்ளனர். பாருங்க, அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல கொஞ்சம் மனிதர்கள் தான் இருப்பாங்க. அவங்களும் தேவதைகளா இருப்பாங்க. இப்போதோ எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எவ்வளவு கோடி, 800 கோடிக்கு மேலே தாண்டிட்டு இருக்கு இல்லையா. இப்ப எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க. அங்கோ தேவதைகளின் ராஜ்யம் மட்டுமே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு அரச பரம்பரை விரிவடைகின்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரச பரம்பரை லட்சுமி நாராயணனுடைய பரம்பரை வந்து விரிவடையும் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணர் முதலானவர், இரண்டாம் அவர், மூன்றாம் அவர், லட்சுமி நாராயணன் 1 2 3 அந்த மாதிரி இப்படியே போகும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்போது முதலாம் அவர் இருப்பாரோ, எப்போது லட்சுமி நாராயணன் 1 இருப்பாங்களோ அப்போது எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ரொம்ப கம்மியான மனுஷங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள்னா தேவதைகள். லட்சுமி நாராயணன் எப்படி இருப்பாங்களோ அத மாதிரிதான் இருப்பாங்க. தேவதைகள் தான் இருப்பாங்க, குறைந்த அளவுல தான் இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சிந்தனையும் கூட உங்களுக்கு மட்டுமே நடைபெறுகின்றது. இதெல்லாம் நீங்க தான் யோசிப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பகவான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஒருவரே. இது நமக்கு தான் தெரியும். முழு உலகத்துக்கும் பகவான் வந்து ஒருத்தர் தான். எல்லாருக்குமே கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு நமக்கு தான் தெரியும் சொல்லி பாபா சொல்றார். அவர் எல்லையற்ற தந்தை. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆசி கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் வந்து எல்லையற்றவர், எல்லாருக்குமே சொந்தமானவர். அவர் எல்லைக்குட்பட்டவரே கிடையாது. எல்லையற்ற தந்தை. அவர் எல்லைக்குட்பட்ட தந்தையிலிருந்தும் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது. எல்லைக்குட்பட்ட தந்தையிட்ட இருந்து நமக்கு இந்த வீடு வாசல் சொத்து ஏதாவது கிடைக்கும் இல்லையா. ஆனா எல்லையற்ற தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கும்? நமக்கு எல்லையற்ற ஆசி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் ராஜ பதவியே உங்களுக்கு கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. 21 தலைமுறை என்றால் முதுமை வரும்போது சரீரத்தை விடுகின்றனர். அங்கே தங்களை ஆத்மாக்களாக உணர்ந்துள்ளனர் சொல்லி பாபா சொல்றாரு. 21 தலைமுறைனா பாருங்க. அப்ப முதுமை வரும்போது அந்த சரீரத்தை விட்டுட்டு அவங்க போவாங்க. அங்கே எல்லாருமே ஆத்மாக்களாக தங்களை உணர்ந்திருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, தேக அபிமானியா இருக்கும் காரணத்தினால ஆத்மா தான் ஒரு சரீரம் விட்டு வேறு சரீரம் எடுக்கிறதே என்பதை கூட அறியாதிருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க அங்க வந்து தேக அபிமானத்துல இருக்க மாட்டாங்க. ஆத்மா அபிமானியாகிறதுனால சரீரத்தை ஈஸியா பாம்பு சட்டையை கட்டுற, பாம்பு வந்து தோலை உரிக்கிற மாதிரி விட்டுட்டு போற மாதிரி போவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆத்மா தானே ஒரு சரீரம் விட்டு வேற சரீரம் எடுக்குதுன்னு கூட தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தேக அபிமானிகளை ஆத்மா அபிமானியாக ஆக்குவது யார்? பாபா சொல்றார், இவ்வளவு தூரம் 2500 வருஷமா தேக அபிமானியா ஆயிட்டாங்க. இவங்களெல்லாம் ஆத்மா அபிமானியா யார் ஆக்குறது சொல்லி பாபா கேட்கிறாரு. இச்சமயம் ஒருவர் கூட ஆத்மா அபிமானியாக இல்லை. இந்த நேரத்துல ஒருத்தவங்க கூட ஆத்மா அபிமானியா இல்லை. எல்லாருமே தேக அபிமானியா இருக்கிறாங்க. அந்த தேகம்தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தான் வந்து ஆத்மா அபிமானியா ஆக்குகின்றார். இப்ப கடவுளே இறங்கி வந்துட்டாரு. இப்படியே விட்டா சரி வராது. குழந்தைகளை போய் காப்பாத்தணும்ட்டு வந்து நம்மளெல்லாம் ஆத்மா அபிமானியா ஆக்குகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே இதை அறிந்திருக்கிறார்கள். சத்தியுகத்துல எல்லாருக்கும் தெரியும் ஆத்மாதான் நான்ட்டு.
அந்த சரீரம் கிடையாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆத்மா ஒரு பெரிய சரீரத்தை விட்டு போய் சிறிய குழந்தையாக பிறக்கின்றது. இதெல்லாம் வந்து சத்தியுகத்தில் எல்லாருக்கும் தெரியும். பாம்பின் உதாரணமும் உள்ளது. இந்த பாம்பு, குளவி முதலியவற்றின் உதாரணங்கள் எல்லாம் இங்கே உள்ளவை, இச்சமயத்தினுடையவை சொல்லி பாபா சொல்றார். அந்த பாம்பு கதை, பாம்பு ஒரு சரீரம் தோலை உரிச்சிட்டு இன்னொரு தோலை மாட்டிக்கும், அது அந்த கதையெல்லாம் இப்போ உள்ள உதாரணங்கள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. குளவி கூட ஒரு புழுவை எடுத்துட்டு வரும், ஏதோ ஒரு விதவிதமான புழுவை எடுத்துட்டு வந்து பூம் பூம்னு ஓதி அதனுடைய குலமா மாத்திரும். அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற உதாரணங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அது பிறகு பக்தி மார்க்கத்திலும் பயன்படுகின்றது. இந்த உதாரணங்கள் எல்லாம் திரும்பவும் பக்தி மார்க்கத்துல பயன்படுது சொல்லி பாபா சொல்றாரு. கெட்ட புழுக்களை பூம் பூம் செய்து மனிதர்லேருந்து தேவதையாக ஆக்குகின்ற பிராமணிகள் உண்மையில் நீங்கள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, அந்த உண்மையில அந்த குளவி நீங்க தான் சொல்லி பாபா சொல்றாரு. அது புழுக்களை, கெட்ட புழுக்களை பூம் பூம் சொல்லி மாத்து தன்னுடைய குலமா, நீங்க அந்த மாதிரி மனிதர்களை தேவதையா ஆக்குறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிடம் ஞானம் உள்ளது இல்லையா, அவர்தான் ஞான கடல், சாந்தியின் கடல் சொல்லி பாபா சொல்றாங்க. அனைவரும் சாந்தி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சாந்தி தேவா யாரை அழைக்கிறார்கள்? யார் சாந்தி அளிப்பவர் அல்லது சாந்தி கடலாக இருக்கிறாரோ அவரது மகிமை பாடுகிறார்கள். ஆனால் அர்த்தம் இல்லாமல் சொல்லிவிடுகிறார்கள், எதையுமே புரிந்து கொள்வதில்லை. எல்லாரும் கூப்பிடுறாங்க சாந்தி தேவான், ஆனா அர்த்தம் இல்லாம பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, எதையுமே புரிஞ்சுக்கல சொல்றாரு. பாபா சொல்கிறார், இந்த வேத சாஸ்திரங்கள் முதலியவை எல்லாமே பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை சொல்லி பாபா சொல்றாங்க. 63 பிறவிகள் பக்தி செய்தாக வேண்டும். கண்டிப்பா நம்ம சக்கரத்துல கீழே இறங்கிதான் வந்தாகணும். கடவுளை மறந்துட்டோம்னா கண்டிப்பா அவரை தேடணும். அப்ப தேடும்போது நம்ம பக்தி செய்வோம். 63 பிறவிகள் நம்ம பக்தி செய்வோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு ஏராளமான சாஸ்திரங்கள் உள்ளன, எவ்வளவு சாஸ்திரங்கள் தெரியுமா? அதை வேற பதிப்பீடு எட்டு எட்டு நிறைய மகாபாரதம், ராமாயணம், இந்த பகவத்கீதையே வெவ்வேறு பதிப்புகள்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க. அதனால எவ்வளோ இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. நான் எந்த ஒரு சாஸ்திரத்தை படிப்பதாலும் கிடைப்பதில்லை. பாபா அவரே சொல்றாரு பாருங்க, கடவுளே சொல்றாரு, நான் எந்த சாஸ்திரத்தை படிச்சாலும் நான் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னை அழைக்கவும் செய்கிறார்கள், ஆனா என்னதான் கூப்பிடுறாங்க, வந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்லி பாபா சொல்றாரு. இது தமோ பிரதான குப்பைகளின் உலகம். பாபா சொல்றாரு, இது எப்படி இருக்கு கலியுகம் இறுதி, ஒரே குப்பையா இருக்குது இல்லையா. பாபா சொல்றாரு தமோ பிரதான குப்பைகளின் உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. இது எந்த வேலைக்குமே உதவாது, இந்த உலகம் இனிமே உதவுன்றீங்களா, எந்த வேலைக்குமே ஆகாது சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு துக்கம், துக்கம் எங்க இருந்து வந்தது சொல்லி பாபா கேக்குறாரு. பாபாவோ உங்களுக்கு மிகுந்த சுகத்தை கொடுத்தார். பாபா எப்படி சுகமான உலகத்தை படைச்சு சுகதாமத்தை கொடுத்துட்டு போயிருந்தாரு, நீங்க ஏன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பிறகு நீங்கள் ஏணிப்படியில் எப்படி இறங்கி வந்தீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. ஞானம் மற்றும் பக்தி என்று பாடவும் படுகின்றது. ஞானத்தை பாபா சொல்கிறார், பக்தியை ராவணன் கற்றுத்தருகிறான். பாருங்க, நல்லா இருக்கு. பாபா வந்து ஞானத்தை சொல்லி கொடுத்து நம்மளை ஏறும் கலையில அழைச்சிட்டு போறாரு. அப்புறம் பாபா மறந்துட்டோமா, மறந்துட்டு பாபாவை தேட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பக்தியை வந்து இந்த ராவணன் தான் கற்றுத்தருகிறான்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவையும் பார்க்க முடிவதில்லை, ராவணனையும் பார்க்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரையுமே நம்மளால பார்க்க முடியாது. மாயாவும் கண்ணுக்கு தெரியாது, பாபாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. இருவரையுமே இந்த கண்களால் பார்க்க முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. ஆத்மாவை உணர்ந்து கொள்ளப்படுவதாகும். நாம் ஆத்மா என்றால் ஆத்மாவின் தந்தையும் நிச்சயமாக இருக்கவே செய்கிறார் சொல்லி பாபா சொல்றார். ஆத்மாவையும் கண்ணால பார்க்க முடியாது, ஆத்மாவுடைய அப்பாவையும் கண்ணால பார்க்க முடியாது. நம்ம ஆத்மானா நம்ம ஆத்மாவுடைய தந்தை கூட கண்டிப்பா இருப்பார் இல்லையா சொல்லி பாபா கேக்குறாரு. தந்தை பிறகு ஆசிரியராகவும் ஆகிறார். நம்மளுடைய அப்பா தான் வந்து ஆசிரியராகவும் வராரு. 3 ரோல் பிளே பண்றாரு. இப்ப வந்து குழந்தைகளை மீட்டெடுப்பதற்காக இப்ப ஆசிரியராகவும் ஆகிறார். வேற யாருமே இது போல ஆவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி வேற யாராவது 3 ரோல் பிளே பண்ணியிருக்காங்களா? யாருமே இந்த மாதிரி பிளே பண்ண முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி சத்கதி அடைகிறீர்கள். இப்ப 21 பிறவிகளுக்கு நீங்க நல்ல கதியை அடையறீங்க, சுகமா வாழ போறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு குருவுக்கு அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் குரு உங்களுக்கு வந்து யாராவது அறிவுரை சொல்லக்கூடியவங்க தேவையே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கிறார் என்றால் ஆசிரியராகவும் இருக்கிறார். படிப்பு சொல்லிக் கொடுப்பவர், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராக சத்குரு சுப்ரீம் குருவாகவும் உள்ளார். மூவரையும் சர்வ வியாபி என்ன சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா ஒரே ஆளுதான் 3 ரோல் பிளே பண்றாரு. அந்த 3 பேரையும் நீங்க சர்வ வியாபி எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இதை புரிய வைங்கன்றார் பாபா. அவரோ சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ரகசியத்தை சொல்கிறார். நம்ம கடவுள் வந்துட்டார், வந்து சிருஷ்டியோடைய முதல் இடை கடையோட ரகசியத்தை சொல்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் நினைவும் செய்கிறார்கள்.
மனிதர்கள் பாருங்க அவரை தான் நினைக்கிறாங்க. கஷ்ட காலத்துல யாரை கூப்பிடுறாங்க? ஹே பதித பாவனரே வாருங்கள், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரே வாருங்கள், அனைவருடைய துக்கத்தை போக்குங்கள், சுகம் கொடுங்கள், ஹே காட்ஃபாதர், ஹே லிபரேட்டர், மீண்டும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆகுங்கள், அழைத்து செல்வதற்காக. இதெல்லாம் கூக்குரலிடுறாங்க எல்லாரும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவீங்கள் சொல்லி சொல்றாங்க. ராவண ராஜ்யம் இலங்கையில் இல்லை. பாபா சொல்றாரு, ராவண ராஜ்யம் ஒன்றும் இலங்கையில் மட்டும் கிடையாது, இந்த பூமி முழுவதுமே சமயம் ராவண ராஜ்யமாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ராம ராஜ்யம் எப்போ இருக்கும்? சத்தியுகத்துல தான் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு குழம்பி போயிருக்கிறார்கள் பக்தியில. ஏன்னா இந்த ராமர் கதை, ராமாயண கதை இதெல்லாம் கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்து கொண்டிருக்கின்றது, சிரேஷ்டமானவராக ஆவதற்காக. இப்ப கடவுள் வந்துட்டாரு, நமக்கு உயர்ந்த வழி காட்டிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீமத்து அது கிடைச்சிட்டு இருக்கு நமக்கு. நம்மள சிரேஷ்டமானவங்களா, மனிதர்ல இருந்து தேவதையா ஆக்கிட்டு இருக்கிறாரு பாபா. சத்தியுகத்தில் பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக மிக உயர்ந்ததாக இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. இதுவரையிலும் கூட அவர்களை பூஜித்து கொண்டே இருக்கிறார்கள். இதுவரையிலும் கூட கடவுளை எல்லாருமே பூஜித்துட்டே இருக்கிறாங்க. பாரதத்தில் பிரகஸ்பதியின் தசா இருந்தது என்றால் சத்தியுகம் இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்துல குரு திசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பாரதத்துலதான் சத்தியுகம் இருந்திருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது ராகுவின் தசாவில் பாருங்கள் பாரதத்தின் நிலை என்னவாக ஆக்கிவிட்டது. இப்ப இந்த 5 விகாரங்கள்னால ராகு பிடிச்சிருச்சு முழு பாரத கண்டத்துக்கே. அதனால இப்ப என்ன நிலையாயிருச்சு பாருங்க, ரொம்ப துக்கமாயிடுச்சு பாரதம் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் நேர்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பாருங்க எவ்வளோ நேர்மையானவங்க வாழ்ந்த உலகம் இது, கடைசியில இப்ப நேர்மையற்றவர்களா ஆகிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நேர்மையானவர்களாக ஆக்குகின்றார். பாபா திரும்ப நம்மளை வந்து நேர்மையானவர்களாக ஆக்குகின்றார். ராம ராஜ்யம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆக ராவண ராஜ்யத்தில் தான் உள்ளனர் இல்லையா? சொல்றாங்க இல்லையா, ராமராஜ்யம் வேணும். காந்தி கூட சொன்னார்ல, ராமராஜ்யம் வேண்டும். அதாவது நைட்டு 12 மணிக்கு எல்லா நகையும் போட்டுட்டு ஒரு பொண்ணு எப்ப வந்து நடு ரோட்ல நடந்து போறாளோ அப்பதான் இந்த உலகத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அது ராமராஜ்யம் தான். ராமராஜ்யம் வேணும்னு சொல்றாங்க, ஆனா வந்து ராவண ராஜ்யத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் அந்த மாதிரி கேக்குறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நரகவாசிகளாக உள்ளனர். இப்போது எல்லாருமே நரகவாசிகளாக இருக்கிறாங்க. ராவண ராஜ்யம் நரகம் எனப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கமும் நரகமும் பாதி பாதியாக உள்ளன. இப்ப சொர்க்கம் 2500 வருஷம், நரகம் 2500 வருஷம், பாதி பாதியா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் நமக்கு தான் தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. ராமராஜ்யம் என்பது எது, ராவண ராஜ்யம் என்பது எதை சொல்லப்படுகின்றது, இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். ஆக முதலில் இந்த நிச்சய புத்தியை உருவாக்க வேண்டும். அவர் நம்முடைய தந்தை. ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள். தந்தையிடமிருந்து அனைவருக்கும் ஆஸ்தி கிடைப்பதற்கு உரிமை உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. கிடைத்திருந்தது. பாபா ராஜயோகம் கற்பித்து சுகதாமத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தார். ஒரு காலத்துல நமக்கு எல்லாமே கிடைச்சிருந்தது, பாபாட்ட இருந்து ஆஸ்தி வாங்கியிருந்தோம். ஒரு காலத்துல நம்ம சுகதாமத்தின் எஜமானர்களா இருந்தோம், ஆக்கியிருந்தார். இதெல்லாம் பாபா சொல்றாங்க. மற்ற அனைவரும் சாந்தி தாமம் சென்று விட்டனர். மற்றவங்க எல்லாம் யாரெல்லாம் வந்து பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணல அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, முக்தி வேண்டி சாந்தி தாமம் போயிட்டாங்க. இதையும் குழந்தைகள் அறிவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. விருட்சபதி சைத்தன்யமானவர். அந்த கல்பவிருட்ச மரத்தின் வேறு விதை வடிவமா இருக்கிற சிவத்தந்தை சைத்தன்யமானவர், உயிரோட்டமானவர். உயிரோடு இருக்கிறாரு. கடவுள் ஒன்றும் ஜடம் கிடையாது, அவர் உயிரோட இருக்கிறாரு. சச்சித்தானந்த சொரூபமானவர், எப்பயுமே சத்தியமானவர், உயிரோட்டமானவர், ஆனந்த சொரூபமா இருக்கிறவர். ஆத்மா சத்தியமானது, சைத்தன்யமானது ஆகும். அதே போலதான் நாமளும் அவருடைய குழந்தைகள், சத்தியமானவங்க, உண்மையானவங்க. நம்ம சைத்தன்யமா இருக்கிறோம், உயிரோட்டமா நம்ம இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவும் கூட சத்தியமானவராக, சைத்தன்யமானவராக, விருட்சபதியாக உள்ளார் சொல்லி பாபா சொல்றாரு. இது தலைகீழான மரம் இல்லையா? இந்த கல்பவிருட்ச மரம் தலைகீழான மரம். இதனுடைய விதை வந்து மேலே உள்ளது. விதை வந்து பாபா தான் வந்து சொல்லி புரிய வைக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. எப்போதும் நீங்கள் தமோ பிரதானம் ஆகி விடுகிறீர்களோ அப்போது பாபா சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு வருகிறார். பாபா இருப்பார், மேலேயே வந்து பரந்தாமத்துல இருப்பார். நம்மளெல்லாம் சொர்க்கத்துல விட்டுட்டு போய் இருப்பார். எப்ப நம்ம வீணா போயிடுறோமோ, தமோ பிரதானமா ஆயிடுறோமோ, பாபா வேற வழி இல்ல, குழந்தைகளை காப்பாத்தணும்ட்டு வராரு. வந்து நம்மளை வந்து சதோ பிரதான நிலைக்கு கொண்டு வராரு. சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இதே சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறுது சொல்லி சொல்றாரு. இப்போது உங்களுக்கு சொல்கிறார்கள் ஹிஸ்டரி ஜியாகிரபி, ஆங்கில சொல்லை சொல்லாதீர்கள் என்று. நிறைய பேர் சொல்றாங்க, இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் ஏன் சொல்றீங்க சொல்றாரு. இதிகாசம் பூகோளம் என்று இந்தியில் சொல்வார்கள்.
அந்த வரலாறு புவியியலை வந்து இதிகாசம் பூகோளம் சொல்லி ஹிந்தியில சொல்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆங்கிலத்தை அனைத்து தரப்பு மக்களும் படிக்கிறார்கள். இங்கிலீஷ்னா எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அதனால இந்த ஹிஸ்டரி ஜாகிரபின்ற வேர்டு சொல்றாரு. பாபா சொல்றாரு பகவான் கீதையை சமஸ்கிருதத்தில் சொன்னார் என்று நினைக்கிறார்கள். அவங்க நினைச்சிட்டாங்க அந்த பகவத்கீதை வந்து சமஸ்கிருதத்துல பகவானே வந்து சொன்னாருன்னு நினைச்சிட்டாங்க சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர், அங்கே இந்த மொழி இருந்தது என்று எழுதப்படவில்லை. பாபா சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணர் தான் நான் கீதை சொன்னார் சொன்னீங்க, அவர் சத்தியுகத்தினுடைய இளவரசர், அங்கே இந்த சமஸ்கிருத மொழி கிடையாது, சமஸ்கிருத மொழி இருந்ததுன்னு என்று எதுவும் எழுதப்படவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. நிச்சயமாக மொழி இருக்கிறது, கண்டிப்பாக மொழி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ராஜாக்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று மொழி இருக்கிறது சொல்றாங்க. ராஜாக்களின் மொழி தனியாக இருக்கும், சத்தியுக ராஜாக்களின் மொழி தனியாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுக ராஜாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் தனியா மொழி இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சமஸ்கிருதம் அங்கே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க கடவுளே வந்து சொல்றாரு சமஸ்கிருதம் வந்து சத்தியுகத்துல இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தின் பழக்கங்களே தனி, சொர்க்கத்துல பழக்கங்களே இது தனியா இருக்கும், இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காதுன்றாரு பாபா. கலியுக மனிதர்களின் பழக்கங்களே வேறு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அனைவரும் மீராக்கள், இப்ப நம்ம அனைவருமே மீராக்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கலியுக மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்காது. நமக்கு வந்து இப்போதைக்கு பாபா குழந்தை ஆயிட்ட பிறகு நமக்கு அந்த கலியுக மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் பிடிக்காது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் கலியுக பழக்கங்களை விட்டு விடுகிறீர்கள் என்றால் எத்தனை சண்டைகள் பாபா சொல்றாரு. நம்ம பழையபடி இருந்தோம்னா அந்த கலியுக பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டோம் இல்லையா, விட்டுறதுனால நிறைய சண்டை சச்சரவு ஏற்படுது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு பாபா ஸ்ரீமத் தந்துள்ளார், காமம் மகா சத்ரு, இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள். பாபாவுடைய ஸ்ரீமத்து காமம் மீது வெற்றி கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உலகை வென்றவர்களாக ஆகக்கூடியவர்களின் சித்திரங்களும் முன்னால் உள்ளன. நமக்கு கூட லட்சுமி நாராயணனுடைய சித்திரங்கள் முன்னாடி இருக்கு, அவங்கதான் உலகை வென்றவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கோ எல்லையற்ற தந்தையிடமிருந்து அறிவுரை கிடைக்கின்றது. இப்ப நமக்கு எல்லையற்ற தந்தை நம்மளுடைய கடவுள் அப்பா, அவர்கிட்ட இருந்து அறிவுரை கிடைக்கின்றது. உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும் என்பது பற்றி பாபா சொல்றாங்க. உலகத்துல எப்படி சாந்தி ஏற்படும்ன்றது அறிவுரை வந்து இப்ப கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாரு. சாந்தி தேவா என்று சொல்லும் போது பாபா தான் நினைவுக்கு வருகிறார். சாந்தி தேவான்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வராங்க, அவர் தான் முழு உலகத்துக்கும் சாந்தியை கொடுக்கக்கூடியவர், அவர் தான் நமக்கு ஞாபகம் வராரு. பாபா சொல்றாரு பாபா வந்து கல்ப கல்பமாக உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்கிறார். கல்ப கல்பமும் இந்த சாந்தி இழந்த அமைதி இழந்த இந்த உலகத்தை அமைதி நிறைஞ்ச உலகமா கடவுள் தான் வந்து ஸ்தாபனை செய்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக ஆக்கியதன் மூலம் மனிதர்கள் கும்பகர்ணனை போன்று உறக்கத்தில் உறங்கி விட்டுள்ளனர். பாருங்க 5000 வருஷம் கல்பத்தினுடைய ஆயுள், அவங்க 40 லட்சம், கலியுகமே 40 லட்சம் ஆண்டு சொல்றாங்க. ஏகப்பட்ட ஆண்டுகள்னு சொன்னதுனால அவங்களாம் என்ன நினைச்சிருக்காங்க, கும்பகர்ணன் தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதலிலோ மனிதர்களுக்கு இதை உறுதியான நிச்சயமாக்குங்கள். அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். ஆசிரியரை சர்வவியாபி என்று எப்படி சொல்வார்கள்? இதை வந்து பாபா இன்னைக்கு முரளி ஃபுல்லா ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாரு. சர்வவியாபி கடவுள் கிடையாது, அவர் தான் ஆசிரியராகவும் இருக்கிறாருன்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் பாபா எப்படி வந்து நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பதை. நமக்கு தான் தெரியும் இல்லையா பாபா எப்படி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு, டெய்லி இந்த முரளி மூலமா பேசிட்டு இருக்காரு. பாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல வந்து சொல்லிட்டு போன முரளி இப்ப உலகம் முழுதும் படிச்சுட்டு இருக்காங்க. கடவுள் உலகம் முழுதும் குழந்தைகளோட பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க தான் ஊர்ஜிதமா புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அவரது வாழ்க்கை வரலாறு பற்றி அறிவீர்கள். நமக்கு தான் தெரியல சிவபாபா எப்படி வந்தாரு, எப்படி உலகத்துல அவதரிச்சு எப்படி அவர் உலகத்தை மாத்திட்டு இருக்கிறாரு, எல்லாமே நமக்கு தான் தெரியும் இல்லையா. பாபா சொல்றாரு பாபா வருவதே நரகத்தை சொர்க்கமாக்குவதற்காக சொல்லி பாபா சொல்றாங்க. அவர் வர்றதே இந்த நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்காக. ஆசிரியராகவும் இருக்கிறார், உடன் அழைத்து செல்லவும் செய்கிறார். ஆத்மாக்கள் அழியாதவர்கள் தங்களுடைய பாகம் முழுவதையும் நடித்துவிட்டு வீடு திரும்புகின்றனர். பாருங்க இது ஒண்ணுமே கிடையாது, நீங்க உங்க பாகத்தை நடிக்கிறீங்க, முடிச்சிட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டியும் வேண்டும் இல்லையா. வீட்டுல இருந்து நம்ம வந்துட்டோம், வீடு வழி தெரியல, இப்ப அவரு தானே கூட்டிட்டு போனோம், அவரே வந்து நம்மளை வழிகாட்டியா இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்றாரு. துக்கத்துல இருந்து விடுவிக்கிறார். இப்ப நம்ம எவ்வளவு துக்கத்துல இருந்தோம், அந்த துக்கத்துல இருந்து கூட நம்மளை விடுவிக்கிறார். பிறகு வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து செல்கின்றார். பாபா சொல்றாங்க நல்லது. இனிமேல் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே.
குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபா என்ன செய்ய சொல்றாங்கன்னா, கலியுக மனிதர்களின் குல வழக்கங்களை விட்டு ஈஸ்வரிய குலத்தின் மரியாதைகளை, சட்ட திட்டங்கள் கடைபிடிக்க வேண்டும். அசரீரியாகிய தந்தை என்ன சொல்கிறாரோ அதை அசரீரியாக இருந்து கேட்கின்ற பயிற்சியை உறுதியாகிக் கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த வேறுபாட்டை அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சர்வவியாபி அல்ல என்பதை நிரூபித்து கூற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், எல்லைக்குட்பட்ட குறும்புகளில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அன்பான புத்தி உள்ளவர் ஆகுக என்ற வரதானம் பாபா கொடுக்குறாங்க. இந்த எல்லைக்குட்பட்ட குறும்புத்தனம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமா, அதுல இருந்து வெளியே வாங்க, ஆன்மீக பெருமிதத்துல இருக்கக்கூடிய அன்பான புத்தி உள்ளவரா ஆகுங்கன்னு சொல்லி வரதானி கொடுக்குறாரு. பாபா சொல்றாங்க, குழந்தைகள் பலர் எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்தின் குறும்புகள் அதிகம் செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய குழந்தைகள், பாபா குழந்தைகள் தான் இந்த எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரம் எல்லாம் ஒன்றும் போகல இல்லையா, அதுல குறும்பு செய்யறோமா நம்ம அதிகமா சொல்லி பாபா சொல்றாரு. எங்கே எனது சுபாவம், எனது சம்ஸ்காரம் என்ற சொல் வருகிறதோ, சொல்றோம் இல்லையா நம்ம, இது என்னோட சுபாவமே தான், என்னோட சம்ஸ்காரமே தான் சொல்றோம் இல்லையா, அதை பாபா சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லு வந்துச்சுனாலே அங்கே அது போன்ற குறும்புத்தனங்கள் ஆரம்பமாகி விடுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி எனதுன்னு சொல்லும் போது அந்த குறும்புத்தனம் ஆரம்பமாயிடுது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த எனது என்ற சொல் தான் சுற்றலில் கொண்டு வருகிறது. இந்த எனதுன்னு எப்ப யூஸ் பண்றீங்களோ வார்த்தை, அதுதான் உங்களை சுற்றல்ல கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் எது பாபாவிடமிருந்து வேறுபட்டதாக உள்ளதோ அது என்னுடையது கிடையாது. பாருங்க, நம்ம எனதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அது பாபாவோட இருந்து வேறுபட்டதா இருக்குது, அப்ப அது என்னுடையது கிடையாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. எனது சுபாவம் கூட அது பாபாவுடைய சுபாவமான்னு செக் பண்ணுங்க. அப்ப அது எனது கிடையாது. பாபாவின் சுபாவத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது. எனது சுபாவம் கூட பாபாவுடைய சுபாவம் தான், பாபாவினுடைய சுபாவத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எனவே எல்லைக்குட்பட்ட குறும்புத்தனங்களில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அன்பான புத்தி உள்ளவராகி அன்பின் குறும்பை வேண்டுமானால் செய்யுங்கள். அன்பானா குறும்புத்தனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன், பாபா மீது, சேவையின் மீது மற்றும் பரிவாரத்தின் மீது அன்பு இருக்குமானால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா மீது, சேவை மீது, பாபாவுடைய சேவை அப்புறம் மற்றும் பரிவாரம், நம்மளுடைய குழு பரிவாரம், அவங்க மேல எல்லாரும் மேலயும் அன்பு இருக்குமானால் நம்ம கடின உழைப்பே நமக்கு இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. எளிதா முயற்சி செய்வோம், கடின உழைப்புல இருந்து விடுபட்டு விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.